இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் இந்த வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதனால நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களுக்கும் நன்றி சொல்லுகிறேன். நீங்கள் கொடுக்குற ஆதரவுனால் தொடர்ந்து இந்த மாதிரி செய்திகளை போடுவதற்கு நீங்கள் தருவதனால நான் நன்றி சொல்கிறேன். இந்த நாளில் கூட பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 3வது வசனம், உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். அல்லேலூயா. நம்முடைய செய்கைகளை கர்த்தரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்ம யோசிக்கிற யோசனை கர்த்தர் சரியாய் உறுதிப்படுத்துவார். நம்ம என்ன செய்ய போகிறோம், என்ன எப்படி இருக்க போகிறோம், அதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியதை கர்த்தரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய யோசனையை இன்னும் சரியாய் நடத்தி கொடுப்பார். அது மாத்திரமில்லை, அது உறுதியாய் வைக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய செயல்களையும் நம்முடைய யோசனையும் அவர் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் நம்ம அவருடைய கையில் நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம அமைதியாக இருக்கப்படும் பொழுது கர்த்தர் எல்லாத்தையும் நன்மையாக செஞ்சு கொடுப்பார். நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்களை கிருபையாக நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, எங்களுடைய செய்கைகளை உம்முடைய கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய யோசனைகளை நீங்கள் ஆண்டவரே உறுதிப்படுத்தும்படி நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம். இந்த நாளில் இந்த வேளையில் கர்த்தருடைய உம்முடைய வசனத்தை நாங்கள் அறிந்து கொண்டபடியினால் ஆண்டவரே எங்களுக்கு அப்படியே நீங்கள் செய்து இந்த நாள் முழுவதும் நீங்கள் நடத்த போகிறதுனால உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பொறுப்பெடுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. ஆமேன், ஆமேன்.